ඒ වචනේ කියවමු. Okay, right. Then Joseph වචනයක් කියනවා. யோசேப்பு ஒரு வார்த்தையை கூறுகிறார். මගේ සියලුම වේදනාව, என்னுடைய அனைத்து வேதனைகளையும், මගේ පියාගේ නිවසේ සිදු වුණා වූ සියලුම දේවල් අමතක කළා කියා. என் தகப்பனிலே வீட்டிலே நடைபெற்ற சகல காரியங்களை மறக்கும்படி கர்த்தர் ඒ செய்தார். නිසා එයාගේ පළවෙනි පුතාට මනාෂේ කියනා වූ නම තැබුවා. ஆகவே அவருடைய மூத்த மகனுக்கு மனேசா என்று பெயர் வைத்தார். මොකද්ද ජෝසප්ට තිබුණා වූ දුක? யோசேப்புக்கு இருந்த வருத்தம் என்ன? මොකද්ද ජෝසප්ට තිබුණා වූ එයාගේ පියාගේ නිවසේ සිදු වුණා වූ අසාධාරණය? யோசேப்பினுடைய வீட்டில் அல்ல குடும்பத்தில் தகப்பனோட குடும்பத்தில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை என்ன? දැන් අපි මේ ගැන පොඩ්ඩක් අපි දැනගත්තත් තමයි මම කතා කරන දේ ඔබට තේරෙන්නේ. இதை குறித்து சற்று அறிந்தால் மட்டுமே உங்களால் அந்த பிரசங்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும். දැන් වචනේ ඔබට ද්‍රවිඩ භාෂාවෙන් කියවනේ. අර තමිල් භාෂා කොන්ග්‍රිගේෂන් yes congregation okay. Oh Lord. අවුරුදු 13කට ඉස්සෙල්ලා 13 வருடங்களுக்கு முன்பதாக දැන් මේ කතන්දරේ සිදු වෙනකොට ජෝසප්ට අවුරුදු 30යි. இந்த சம்பவம் நடைபெறுகிற வேளையிலே யோசேப்புக்கு 30 வயது. දැන් ජෝසප් මේ වචනය කතා කරන කල ඔබ ඒ පරිච්ඡේදෙම බලන්න පුළුවන්. ජෝසප්ට අවුරුදු 30 කියන වචනය කතා කරලා තිබෙනවා. இந்த வசனத்தை கீழ் பகுதி வாசிகள் கண்டுகொள்ள முடியும். அவனுக்கு 30 வயது என்று கூறப்படுகிறது. උපත්ති 41 කියනවාට අවුරුදු 30ක්. Okay, yes. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 30 வயது என்று கூறப்படுகிறது. නමුත් එයාව බයිබලයේ අපිට අඳුනලා දෙන කල උපත්ති පොතේ අඳුනලා ගෙන දෙන කල එයාට අවුරුදු 17යි. ஆனாலும் இந்த யோசேப்பை வேதத்தில் எங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிற வேளையில் அவருடைய வயது 17. 37 වෙනි පරිච්ඡේදයේ උපත්ති අවුරුදු 17යි. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு வாசிக்கும் வேளையில் அவருடைய வயது 17 என்று கூறப்படுகிறது. දැන් අවුරුදු 13ක් එයා තුල සංගවිලා එයා තුල තිබුණා වූ දෙයකට එයා යම් දෙයක් දැන් කතා කරන්න පටන් ගන්නවා. 13 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவனுக்குள் ஒளிந்திருந்த ஒரு காரியத்தை குறித்து அவன் பகிர்ந்து கொள்ள මොකක්ද விரும்புகிறான். එයා තුල තිබුණා වේදනාව මොකක්ද? அவனுக்குள் இருந்த வருத்தம் என்ன? එයා තුල එයාගේ පවුලේ යට සිදු වුණා වූ අසාධාරණය මොකක්ද? குடும்பத்திலே அவனுக்கு விரோதம் ஏற்பட்ட நிகழ்வு என்ன, சம்பவம் என்ன? මේ උදැස්සන ඔබ මෙතන වාඩි වෙලා ඉන්නවා අවුරුදු ගාණක්. අවුරුදු ගානකට ඉස්සෙල්ලා ඔබට සිදු වුණා වූ සමහර වාතාවරණය සමහර දේවල් තවම ඔබගේ ජීවිතේ තැම්පත් වෙලා තිබෙන නිසා ඔබගේ ජීවිතේ ඉස්සරහට යන්න බැරුව ඔබ තවම ඇතුලේ තියාගෙන ඉන්නවා. நீங்க இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் பல வருடங்கள் முன்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சம்பவங்கள், சில காரியங்கள், சில வருத்தங்கள், சில சிறுமைகள் உங்களுக்குள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறபடினால் முன்னேறி செல்ல முடியாது. තවම ඒක ඔබට ඩිස්ටර්බ්. இன்னமும் அது உங்களை குழப்பி கொண்டிருக்கிறது. තවම ඒ දේ ඔබට මතක් වෙනවා. அது இன்னமும் உங்களுக்கு நினைவு வந்து ඔබට கொண்டிருக்கிறது. සමහර වෙලාවට ඔබට ඉස්සරහට යන්න බැරුව තිබෙනවා. சில வேளையில் உங்களால் முன்னேறி செல்ல முடியாமல் මම இருக்கிறது. කැමති ඔබව මේ උදැස්සන තව ලෙවල් එකට ඔබව තල්ලු කරන්න මම ලෑස්ති වෙනවා දේව දරුවනේ. இந்த காலை வேளையில் நான் விரும்புகிறேன் உங்களை இன்னும் ஒரு நிலைக்கு இன்னும் ஒரு படி முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகிறேன். ජෝසප් උපත්ති 37 කියනවා එයා තාත්තාගේ ප්‍රිය වෙන්නා වූ පුතෙක් කියා. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யோசேப்பு அவருடைய தகப்பனாக பிரியமான மகனாக நேசகுமாரனாக இருந்தார். the favorite son එයා අවුරුදු 17යි. அவனுக்கு 17 வயதிலே அவன் தகப்பனுக்கு விருப்பமான மகனாக අවුරුදු 17 යාට සිදු වෙනම විශාල ප්‍රශ්නයක්. 17 வயதுக்கு அவன் பெரிதான ஒரு சம்பவத்தை முகம் கொடுக்கிறான். තමාගේ සහෝදරයෝ ගෙනියලා එයාව මරණ පිණිස එයාව විනාශ කරන පිණිස එයාව වලකට දානවා. அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அவனை கொல்லுவதற்காக அவன் ஒரு குழியிலே போடுகிறார்கள். දැන් ප්‍රශ්නය තමා තාත්තට ප්‍රිය වෙන්නා වූ අවුරුදු 17 මේ මුළු පවුලම දුවගෙන හෝ හාලෙලූයා තාත්තා වැඩිපුර ආදරයක් තියන් හිටුව මේ පුතාට දැන් සිදුවෙන තමාගේම සහෝදරය එක් වෙලා එයාව දානවා වලකට. வீட்டில் அங்குமெங்கும் ஓடி திரிந்து கொண்ட யோசேப்பு அதே போல தன் தகப்பனாலே பிரியமான நேசமா இருந்த குமாரனை பார்த்து அவருடைய சகோதரர்கள் ஒரு குழியிலே போடுகிறார்கள். දැන් මේක මෙයාට අවුරුදු
17ல 30ல இருந்து 17 கழிச்சா எவ்வளவு? சரி, அப்ப நானும் சரி, நீங்களும் சரி, நீங்க எல்லாரும் கணக்குல பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, දැන් අවුරුදු 13ක්ම இந்த 13 வருடங்களும் ජෝසප්ගේ මනසේ තියෙනවා. யோசேப்பினுடைய சிந்தையில் இது මගේ காணப்படுகிறது. ගෙදරේ මගේ හයියලා ටික මාව මරන්න තත් කළා. என்னுடைய வீட்டிலே என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மூத்த சகோதரர் என்னை கொல்ல பார்த்தார்கள். මාව තාත්තගෙන් වෙන් කළා. என்னுடைய தகப்பனிடத்தில் என்னை வேறு பிரித்தார்கள். මේක ඒම ජෝසප්ගේ තුල එන්න පටන් ගත්තා. இது அவனுக்குள்ளாக தொடர்ந்து இருக்க காணப்பட்டது. එයාව වලකට දැම්මා. அவனை ஒரு குழியிலே போட்டார்கள். බයිබලේ කියනවා එයාව හරගෙන හතරමං හන්දියේ නැත්නම් මාකට් එකේ එයාව වික්කා රිදිකාසි 30කට එයාව වික්කා. வேதத்திலே வாசிக்கிற அவனை குழியிலிருந்து எடுத்து அவனை சந்தையிலே அவனை 30 வெள்ளிக்கு விற்றார்கள். දැන් මේක එයාගේ ජීවිතේ තව ප්‍රශ්නයක්. அது இன்னொரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில். හalleluya. ඊට පස්සේ කොහමරි රජෙක්ගේ ගෙදරට ගියා, මාලිගාවට ගියා. பின்பு எப்படியாவது ஒரு ராஜாவுடைய மாளிகைக்கு கடந்து செல்கிறார். ඒ ගියාට පස්සේ එයාට අවුරුදු 23ක් විතර තිබෙන කල තමයි මේක සිදු වෙලා තිබෙන්නේ. அவனுக்கு ஏறக்குறைய 23 வருடங்கள் வயது இருக்கும் வேளையில இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. අවුරුදු 23 ළමයි පරිසම් වෙන්න. ஆக 23 வயது உள்ள දැන් අවුරුදු 23කට about 23 years එයාට අවුරුදු 23යි. 23 வயதிலே ඒ අවස්ථාවේ එයාව වැරද්දට පතවලා அவனை ஒரு குற்றச்சாட்டி, එයා කරපු නැති වැරද්දක්, அவன் செய்யாத ஒரு பிழைக்கு, එයා හිතපු නැති දෙයක්, அவன் நினையாத ஒரு ඕ காரியத்துக்கு, හalleluya, ඒ වැරද්ද නිසා එයාව ගිහලා දැන් ඉරකතර දානවා. அந்த பிழை நிமித்தம் அவனை கொண்டு சிறையிலே ඕ அடைக்கிறார்கள். මේ දේ ඔක්කොම සිදු වෙනවා. இவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் දැන් நடைபெறுகிறது. අවුරුදු 13 මෙයාගේ ජීවිතේ සිදු වුණා වූ, ඇතුලේ සිදු වුණා වූ, තැම්පත් වුණා වූ කතන්දරවල් මෙව්වා. இவையெல்லாம் 13 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்வுகள் அவனுக்குள்ளாக காணப்பட்ட பாரங்கள். මේ උදෑසන ඔබට කතා කරන්න. இந்த காலை வேளை உங்களோடு பேசுகிறேன். ඔබගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையில் ඉපදෙච්ච දවසේ ඉඳන් நீங்கள் பிறந்த நாள் முதல் සමහර දේවල් සිදු වෙලා ඇති. சில காரியங்கள் நடைபெற்று இருக்கலாம். මට පුතෙක් කියනවා, எனக்கு ஒரு மகன் கூறுகிறான், මගේ අම්මා හැමතිස්සම කියනවා, என்னுடைய தாயார் ஒவ்வொரு வேளையும் ඔබ கூறுவார், ඉපදෙච්ච කල ඔබගේ තාත්තගේ රැකියාව නැති වුණා நீ කියලා. பிறந்தவுடன் உன் தகப்பனுடைய வேலை இல்லாமல் போனது. වර්ධනය වෙන්න පටන් ගත්තා. அவன் வளர ஆரம்பிக்கிறான். වැඩි වෙන්න පටන් ගත්තා. அவன் அது போல முதிர்ச்சி அடைய අගිලා අම්මා ஆரம்பிக்கிறான். මට කීයක් හරි දෙන්න කියන කල அவன் தான் தாயினிடத்து எவ்வளவாவது காசு கேட்கிற வழியில் අම්මා කියනවලු, தாய் උඹට கூறுவார், සල්ලි දෙන්න නෑ, உனக்கு பணம் கொடுக்க උඹට දෙන්න முடியாது, නෑ, கொடுப்பது උඹ இல்லை. ඉපදිච්ච දවසේ එදාමයි ඔබගේ තාත්තගේ රැකියාව ගියේ. நீ பிறந்த அந்த நாளிலே தகப்பனா தன்னுடைய வேலை இழக்கிறான். ඒ පුතා මට කියනවා, அந்த ඕ மகன் මට கூறுகிறான், මේක හරි අමාරුයි, இது எனக்கு மிக கடினம், මේක මට හරි අමාරුයි, இது எனக்கு மிக கடினமா මට මේක இருக்கிறது, දරා ගන්න இதை බෑ. என்னால் தாங்கிக் கொள்ள මගේ முடியாது. නිවසේ හැමතිස්සම කියන දේ මම ඉපදෙච්ච කල මගේ තාත්තගේ රැකියාව ගියා என்னுடைய කියලා. வீட்டில் ஒவ்வொரு முறை கூறுவார்கள், நான் பிறந்தவுடன் தகப்பனார் வேலை இழந்தார் என்று. මේකත් එක්ක තමයි වර්ධනය වුණේ. இந்த நிகழ்வோடு கூட தான் මේකත් வளர்ந்தது. එක්ක තමයි වර්ධනය වුණේ. இதோடு கூட தான் வளர்ந்து வந்தது. සමහර ළමයි කියනවා, சில பிள்ளைகள் கூறுவார்கள், මගේ තාත්තා කියනවා, என் தகப்பனார் මගේ අම්මා கூறுகிறார், කියනවා, என் தாயார் ඔබ கூறுகிறார், ඉපදිච්ච කල අපි ඔක්කොම හිඟන්න වුණා நீ කියලා. பிறந்த நாள் முதல் நாங்கள் அப்படியே தரித்திரத்துக்கு வந்து මේ விட்டோம். සභාවේ දරුවෙක් හිටියා. இந்த சபையில் ஒரு மகன் ඒ දරුවා இருந்தார். මට කිව්වා, அந்த பிள்ளை கூறினார், පාස්ටර් අංකල්, பாஸ்டர் அங்கிள், මගේ තාත්තා කියනවා, என்னுடைய தகப்பனார் கூறுகிறார், පළවෙනි එක්කෙනාව ඉන්ටර්නැෂනල් පාසලයට දැම්මා. முதலாவது பிள்ளையை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போட்டார்கள், දෙවෙනි එක්කෙනාවත් ඉන්ටර්නැෂනල් දැම්මා. இரண்டாவது பிள்ளையும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போட்டார்கள். මගේ තාත්තා කියනවා, என் தகப்பனார் கூறுகிறார், ඔබව මට ඉන්ටර්නැෂනල් ස්කූල් දාන්න බෑ, හාන්ඩුවේ ස්කූල්ට තමයි දාන්න වෙන්නේ. உன்னை இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போட முடியாது, அரசாங்க பாடசாலை சேர்க்க ඒ வேண்டும். දෙන්න ඉපදෙන කල මම හොඳ ව්‍යාපාරිකයෙක්. அந்த இருவரும் பிறக்கிற வேளையிலே நான் நல்ல ஒரு வியாபாரி. නමුත් ඔබ ඉපදෙන කල ஆனா நீயோ பிறக்கிற வேளையில் මට සතයක් නැත. என் கரத்தில் ஒரு சதமாயினம் இல்லை. නමුත් ඔබට මම කතාවක් කියන්නද? ஆனா இன்று உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன். මම කිව්වා මේ ළමයි දෙන්නවම දෙවියන් වහන්සේ උසස් කරලා ග්‍රැජුවට් කරලා තිබෙනවා. එක කොල්ලෙක්ව දෙවියන් වහන්සේ ග්‍රැජුවට් කර තිබෙනවා. හalleluya. நான் கூறுற இந்த பிள்ளைகள் அதில் ஒருவரை அவர் பட்டதாரி கர்த்தர் மாற்றியுள்ளார். ඔබගේ ජීවිතේ සිදු වුණා වූ සමහර දේ உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் ඔබගේ ජීවිතේ ඒම තියෙනවා. அது அப்படி உங்கள் வாழ்க்கையில ඒක காணப்படலாம். අමතක වෙන්නේ அதை නැහැ. மறக்க முடியாமல் இருக்கலாம். නමුත් දවසක් ජෝසප්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ සියල්ලම
තනපිට දෙවියන් වහන්සේ මාරු කරන්න පටන් ஆனால் ගත්තා. ஒரு நாள் யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் அதை எல்லாவற்றையும் தலைகீழாக අවුරුදු ஆரம்பிக்கிறார். 13න් පස්සේ 13 வருடங்களுக்கு பின்பதாக හalleluya ඒ වාලුණා වූ ඒ දේශය දෙවනි රජතුමෙක් විදියට දෙවියන් වහන්සේ ජෝසප් උසස් කරන්න පටන් அந்த ගත්තා. அடிமைப்பட்ட அந்த தேசத்திலே பார்வோனுக்கு இரண்டாவதாக உயர்த்த கர்த்தர் ஆரம்பிக்கிறார். එයා දැන් කියනවා எப்பொழுது அவன் கூறுகிறார், වසිංග දැන් කියවන්න 41 Hallelujah. Yeah, දැන් දෙවියන් වහන්සේ කියනවා මට සිදු වුණ තමල්ල වසිංග බබා. இல்ல யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் வருத்தம் மගේ troubles නැත්නම් මගේ දුක සියල් එයාට දුකක් තිබුණා තාත්තගෙන් මාව වෙන් කළා. அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, தகப்பனிலிருந்து தன்னை பிரித்தது. මාගේම සහෝදරයෝ මාව මරන්න තැත් කළා. என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் என்னை கொல்ல வகை මට தேடினார்கள். අවුරුදු 23ක් තිබෙනකොට පොඩි වැරද්දක් කරපු නැති වැරද්දට මට ඉරගෙදරට යන්න සිදු වුණා. 23 வயதிலே செய்யாத ஒரு பிழைக்காக சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டி வந்தது. මේ ටික යා තුල තිබුණා. இவைகள் அவனுக்குள் මේක යාව காணப்பட்டது. වද විඳින්න වද කරන්න පටන් ගත්තා. இது அவனுக்கு எதிராக அவன் குற்றம் சுமத்தி එයාගේ கொண்டிருந்தது. තිබුණා මගේ පියාගේ නිවසේ මගේ සහෝදරයෝ මම හරි කියලා හිතනවා 11 දෙනෙක් කරපු දේවල් මා තුල තිබෙනවා. அவனுடைய வீட்டிலே 11 சகோதரர்கள் செய்த காரியம் அவனுக்குள் காணப்பட்டது. දෙවියන් වහන්සේ කියන ජෝසප් කියනවා யோசேப் கூறுகிறான், අවුරුදු 13න් පස්සේ 13 வருடங்களுக்கு பின்பதாக දෙවියන් වහන්සේ සියල්ලම අමතක කරන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව දුන්නා කේ. கர்த்தர் හalleluya எல்லாவற்றையும் மறக்கும்படி Hallelujah. தேவையான கிருபை தந்தார். hallelujah ஹalleluya hallelujah ஹalleluya hallelujah ஆமென். ඔබට සිදු වුණා වූ සමහර දේවල් உங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெற்ற சில காரியங்கள், சம்பவங்கள், සමහර දේවල් ඔබට අමතක වෙන්න බෑ. சில நிகழ்வுகளை உங்களை மறக்க முடியாது. அமத்தக வெண்ணத்தன்னு கீழே நான் செத்தாலும் அவனோட பேச மாட்டேன். ஆமா எனக்கு தெரியும் செத்த பிறகு பேச முடியாது. கீழே மெருனா උත්තක කතා කරන්න. சில கூறுவார்கள், நான் செத்தாலும் அவனோடு பேச මම දන්නවා හලෝ මැරුණට පස්සේ බෑ. நான் அறிவேன், மறைத்த பின்பு அது முடியாது. සමහරගල කිව්වා මම මැරුණත් හරි ඔබගේ මේ දොරගාවට එන්නේ නැහැ, වෙන්නේ නැහැ, යන්නේ නැහැ. ඒකත් මම දන්නවා. நான் செத்தாலும் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வீட்டுக்கு பாதபத்துக்கு வரமாட்டேன் என்று கூறுவார்கள். හalleluya. මෙයා සියල්ලම අමතක වුණා. அவருக்கு எல்லாவற்றையும் மறந்தார். එයා ඔක්කොම hallelujah forgets hallelujah අමතක කරන්න පටන් ගත්තා. எல்லாவற்றையும் எல்லா காரியங்களும் மறக்க ஆரம்பிக்கிறான். සියලුම දේ අමතක වෙන්න පුළුවන් නම් ලොකු දෙයක්. அவ எல்லாவற்றையும் மறக்க முடியும் என்றால் அது பெரிதான காரியம். අවඩ රාසක් කියන්න. உங்களுக்கு ரகசியத்தை கூறுகிறேன். මේ 11 දෙනාටම ජෝසප් සමාව දුන්නා. ජෝසප් සමාව இந்த දුන්නා. 11 பேருக்கும் யோசேப்பு மன்னிப்பை கொடுத்தார். ජෝසප් 11 දෙනාටම සමාව දුන්නා. හalleluya. யோசேப்பு அந்த 11 பேருக்கு மன்னிப்பை මට கொடுக்கிறார். කාලේ නෑ. ඔබ මින් පස්සේ ඔබ බයිබලේ කියවන කල வேதத்தை இதை தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டு 11 வந்தால் දෙනාම වඩ අල්ලගත්තා. அந்த 11 பேரையும் அவன் ජෝසප් கட்டிப்பிடிக்கிறான். ජෝසප් හඬනවා. யோசேப்பு அவரை கட்டிப்பிடித்து ඔබ அழுகிறான். අමතක විය යුතුයි. ඔබ සමාව දිය යුතුයි. hallelujah. நீங்கள் மறக்க வேண்டும், நீங்க மன்னிக்க வேண்டும். ඇයික්වද සෙකන්ඩ් මේ දේ කළත් තමයි මම කියන්නව දෙවෙනි කාරණය ඔබට සිදු වෙන්නේ இந்த නැහැ. காரியத்தை செய்தால் தான் நான் கூறுகிற இரண்டாவது காரியத்தை உங்களால் செய்ய முடியும். අපේ පවුල් තුමා යම් දෙයක් කියනවා. பவுல் ஒரு காரியத்தை கூறுகிறார். පිලිප්පි 3 பிலிப்பியர் 3 அதிகாரம் 13නේ 13. පසුගිය සියලුම දේවල් අමතක වුණා. අමතක කරනවා කොහොමද? பிலிப்பியர் 3:13 கூறுகிறது, பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து. පසුගිය ය සමිත් hallelujah. පස්සේ ඔබගේ ඔබ තාමත් අර දේ මතක තියන් ඉන්නවා. இன்னமும் நீங்கள் அவைகளை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். කවුම ඔබ මතක තියන් ඉන්නවා. இன்னமும் உங்கள் நினைவில் அவைகள் காணப்படுகின்றதா? පසුගිය දේවල් ඔබව මිරුක්කුවා, ඔබව වංචා කළා, உங்களை ஏமாற்றினாலும், ඔබව රැවට්ටුවා, உங்களுக்கு வஞ்சகமான காரியங்கள் செய்தாலும், ඔබට ඔබව සමහර වෙලාවට මිනිස්සු ඔබව අමතක වෙලා ඇති. சில வேளையிலே மனுஷர்கள் உங்களை மறந்திருப்பார்கள். ජෝසප්ව ඉරගෙදර
එකෙක් කියලා ගියා ගිය ගමම ගන්නම් කියලා. யோசேப்பை சிறைச்சாலையில் ஒருவன் கூறிவிட்டு சென்றான், நான் வெளியே போனவுடன் உன்னை எடுப்பேன் என்று. සමහර ඒගොල්ල රට යනකොට එහෙම තමයි යන්නේ. சிலர் வெளிநாடு செல்லுவர்கள் அப்படிதான் செல்வார்கள். ගිය ගමන් පාස්ටර්ට ලෑන්ඩ් එකක් අරන් දෙනවා. நாங்கள் போனவுடன் வெளிநாடு போனவுடன் பாஸ்டருக்கு ஒரு வேனை வேண்டி தருவேன். අවුරුදු 10ක්ම ඌ ඒක අමතක වෙලා. 10 வருடம் அதை மறந்து விட்டான். මම ගිය ගමම ඔයාට තමයි මේක කරන්නේ. நான் போனவுடன் உங்களுக்கு தான் இதை செய்வேன். ගිය ගමන් போனவுடனே මම එකගේ හතුරුගිරිය පළාතේ දැන් අවුරුදු සෑන්ඩ කාලෙකට ඉස්සෙල්ලා ධර්මසිරි මනෝරි කියලා පවුලක් හිටියා. අතුරුගිරිயிலே தர்மசிரி மனோர் என்ற ஒரு குடும்பத்தார் இருந்தார்கள். සෝගලාගේ ලොකු විශාල හවුල් වෙච්ච ඉඩමක් තිබුණා. அவர்கள் குழம்பப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய හවුල් වෙච්ච ඉඩමක්. பிரச்சனைக்குரிய ஒரு நிலம் இருந்தது. සිංහලෙන් කියන්නේ රණ්ඩු ඇතුලේ රණ්ඩු කියලා. அதாவது பிரச்சனைக்குள் சண்டைக்குள் சண்டையுள்ள ஒரு இடம். විකුණන්නත් බෑ තියාගන්නත් බෑ හෙන හවුල්. அதை வைத்திருக்க முடியாது, விற்கவும் முடியாது. මාව එක්කන් ගියා. என்னை அழைத்து ඉතින් சென்றார்கள். එක්කන් ගිහලා වාඩි කරනකොට අර ඉස්සර වේවල් පුටු තිබුණා දැන් තියෙනවද දන්නේ නැහැ ගෙවල් වල නේ. என்னை கூட்டிக்கொண்டு சென்று அமர வைத்த பிரம்பு கதிரைகள். ඒකෙන් වාඩි වෙච්ච ගමන් මගෙන් 3 කාලක්ම පොළවේ. அதில் அமர்ந்து விட என்னுடைய நாளைகள் 3 பாவது கீழே. ඉතින් දන්නවනේ එහෙමනම් කොහොමද ඉඳලා තියෙන්නේ. அப்படியே நீங்கள் அறிந்து எப்படி இருந்தார்கள். මැටි ගියද්ද කොයිද තිබුණා. ஒரு சின்ன ஒரு வீடு. ඒගොල්ලෝ ගෝ පාස්ටර් මේක යාප්නා කරන්න. பாஸ்டர் இதுக்கு ஜெபியுங்கள். ඕකේ යාප්නා කළා. சரி ஜெபித்தோம். දෙවෙනි පාර ගියා. இரண்டாவது தடவை சென்றேன். පාස්ටර් මේක විකුණ ගන්න නිතා හිතන්න බැරි ඉඩමක්. அதை விற்க வேண்டும் என்று அதை விற்பதல்ல, அதை கூட நினைத்து பார்க்க මේක முடியாது. විකුණ ගත්තා නම් இதை விற்றால் පාස්ටර්ට දෙනවා පුදුම පංගුවක්. பாஸ்டருக்கு ஒரு நல்ல ஒரு பங்கை தருவோம். උන් හිතුවත් දැන ඒ පංගුවට මම හොඳට යාප්නා කරයි කියා. அவன் நினைத்தனத்தில் அந்த பங்குக்காக நான் நல்லா ஜெபிப்பேன். මම යාප්නා කරන විදිහටම යාප්නා කළේ ඒගොල්ලෝගේ පංගුවට යාප්නා කරුවේ නෑ. நான் ஜெபிக்கிற வலிமையான ஜெபிக்கிற வண்ணமே ஜெபித்த பங்குக்காக அல்ல. එතකොට මම බොරල සර්පන්ට් නයිට් ஃப்ளட்ஸ் වල ඉන්නේ. அப்படி நான் பொரல சர்பன்ட் ஃபிளாட்ஸ் මාව රසගස්සනවා මයික්‍රෝව නෝනිද ටීවීද කියන්නේ කෝටි ගණමක ඉඩමක්. அது கோடிக்கணக்கு பெருமதி வாய்ந்த ஒரு நிலம். ඕකේ ඔයගොල්ලෝ කියන දේ කියන්න මම කියන දේ දෙවියන් වහන්සේට කියන්න එච්චරයි. நீங்க சொல்லுவதை சொல்லுங்கள், நான் கூறுவது கர்த்தருக்கு. යාප්නා කළා ஜெபித்தோம். අවුරුද්දක් කියන ஒரு வருடம் முடியவில்லை. හාලලු මුල්ලුක්ම නිම මේගොල්ලෝට ඒගොල්ලෝ ඔක්කොම දීලා අස්සම් කරලා அவர்கள் முழுமையாக அவர்கள் கொடுத்து எல்லாவற்றையும் சைன் பண்ணி கொடுத்தார்கள். විකුණලත් ඉවරයි. அது விற்று முடிந்து මම දන්නේ මාස 3කින් පස්සේ. நான் அறிந்தது 3 மாதங்களுக்கு දැන් பிறகு. එතන බැංකුවක් ගාලා තියෙනවා அந்த left side එකේ. දැන් බැංකුවට ඒගොල්ලෝ වික්කා. ஒரு வங்கிக்கு அதை விற்றார்கள். දැන් හතුරුදන් වෙලා. இப்ப அவர்கள் மறைந்து விட்டார்கள். ඥානම් කියන මිනිස්සයාව අමතක වෙලා. ஞானம் என்ற மனுஷனை மறந்து விட்டார்கள். අනේ මාස 4න් පස්සේ ආවා. 4 மாதம் பின் வந்தார்கள். බිස්කට් පැකට් එකයි කෙසල් ලෙවරියක් අරගෙන ආවා. பிஸ்கட் பெட்டியோடு வாழைப்பழ சீப் ஒன்று வெட்டிக்கொண்டு வந்தார். ඊට පස්සේ ධර්මසිරිය බටන් ඔක්කොම ගලවගෙන අර චෙයින් එක දාගෙන இப்ப தர்மசிரி மேல் பட்டனை எல்லாம் கலட்டி ஒரு செயினை போட்டுக்கொண்டு පාන් රුක්කදර කියන්නේ අපිට මේ ලාම්පුවක් වගේ තියෙන මෙන්න සයිස් අද ලෑම්ප් ඔන්න මෙන්න සයිස් ගෙදර ඔක්කොම දැන් වෙනස් වෙලා වෑන් අරගෙන දැන් රුපියල් 100ක් ඉල්ලුව අතර ඌ දෙන්නේ චෙක් එක. இப்போ எல்லாவற்றும் மாறி பெரிய வீட்டோட எல்லாம் இருக்கிறது. ஒரு 100 ரூபா கேட்டாலும் கொடுப்ப செக். අමතක වුණා. மறந்து விட்டார். මම තාමත් මට මතකයි කෙසල් එවරියයි பிஸ்கட் පැකට් එකයි. என்னமோ நினைவு இருக்கிறது. வாழைப்பழ சீப் ஒன்றும் பிஸ்கட் பெட்டி ஒன்றும். Hallelujah. Hallelujah. නමුත් very sorry දැන් කොහේ ඉන්නවද කියලා දන්නේ නැහැ. இப்போ எங்க இருக்கிறாரு? සමහර වෙලාවට ඔබව සමහර වෙලාවට අමතක වුණා. சில வேளையிலே நாங்கள் மறந்து விடுகிறோம். මාව අමතක වෙච්ච මිනිස්සු ඉන්නවා. என்னை மறந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். සමහරම දුක් වෙලා තිබෙනවා. நான் அதை குறித்து நான் கவலை அடைந்திருக்கிறேன். මම කසාදයක් බම්දලා තිබ්බා. நான் தான் ஒரு திருமணத்தை කොළඹ அது அந்த மணமகன் கொழும்பு. කෙල්ල ඇවිල්ලා මේ අර කෙසල් ඔක්කොම තියෙන්නේ රත්නපුර පැත්තේ ඈලියගොඩ. ඇඹිලිපිටිය. sorry ඇඹිලි. so thank you ජෝසා. ඈලියගොඩේ ඇඹිලිපිටියෙන් එපිටි කලියන වන්දිච්චි ඇඹිලිපිටිය. okay. மணமகள் ඇඹිලිපිටිය. ඉතින් කොල්ලගේ අම්මා කැමති නැහැ. அந்த ஆண் மகனுடைய தாயார் விருப்பம் இல்லை. මේ ජාතිය මේ භාෂාව එපා කියලා කිව්වා. இந்த அவர்கள் இந்த மொழியை பேசுவது இவர்கள் வேண்டாம். කොල්ල ඇවිල්ලා කිව්වා පාස්ටර් ඔයා තමයි එන්න ඕනේ. අපේ අම්මා දැන් මමත් යන්න ඕනේ. மகன் வந்து கூறுகிறான், நானும் பந்தரை கடன் செல்ல வேண்டும். දැන් මම ගියා. நான் கடன் අපි சென்றேன். වෑන් එකක් අරගෙන ගියා. ஒரு வேன் எடுத்துக்கொண்டு ඒ சென்றேன். අතර අම්මයි පුතයි රණ්ඩුවේ. அந்த நேரத்திலே அம்மா மகன் சண்டை. මග නතර කළා. மகன் நிறுத்தி விட்டார். දැන් කියනවා නතර කරලා වෑන් එක කියනවා පුතා කියනවා උඹ අද ඉඳන් මගේ අම්මා
මාන වෙයි කියා. மகன் கூறுகிறார் இன்றது நீ என்னோட அம்மா அல்ல. අම්මා කියන ඔබ අද ඉඳන් මගේ පුතා නේද දෙන්නගේ මැද්ද මම. அம்மா கூறுகிறார் இன்றது நீ என்னுடைய மகன் නෑ அல்ல. නෑ එහෙම නෑ මේම නෑ කියලා ඉතින් දැන් මම යනවා. இந்த அப்படி இல்லை இப்படி இல்லை நானும் கடன் சென்றேன். දැන් ඔක්කොම වාඩි වෙලා ඉන්නවා. எல்லாரும் දැන් මේම තමයි වාඩි වෙලා කතා කරන්නේ. இப்படி அமர்ந்து பேசி අම්මා පුටුව දාගෙන මේ පැත්තේ ඉඳගෙන පිටිපස්ස පෙන්නගෙන ඉන්නවා. அம்மா பின்பக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். අම්මා එහෙම තමයි හිටියේ. அம்மா அப்படிதான் இருந்தா. දැන් මම කතා කළා. நான் பேசினேன். විවාහය සිදු වුණා. அதே திருமணம் මම ඒ நடைபெற்றது. ස්ථාන දෙපාරක් ගියා විවාහයේ ඒ මමයි වෙඩින් එක කළේ. அந்த இடத்துக்கு 2 தடவை கடந்து சென்றேன். அவர் திருமணத்தை நான் தான் Thank நடத்தி God வைத்தேன். ආවා කොළඹට. அவர் கொழும்புக்கு கடந்து வந்தார். මාස 3ක් ඉඳලා ගියා ඩුබායි වලට. 3 மாதம் இருந்து துபாய் கடந்து சென்றார். අවුරුදු 5න් පස්සේ ආව ලංකාවට. 5 வருடம் பின்பு இலங்கைக்கு මම வந்தார். අපේ මල්ලිලා ගෙදර සරමක් දාගෙන ෂව් කරන්නේ නැතුව මේව වාඩි වෙලා ඉන්නවා. நான் என்னுடைய தம்பியார் வீட்டில் ஷேவ் பண்ணாமல் நான் சரத்தோடு கூட அமர்ந்து ආපු கொண்டிருந்தேன். කොල්ල කියනවා yes praise the Lord pastor කියලා ඌ මාව බදාගත්තා. வந்தவர் கூறுகிறார் praise the Lord pastor என்று என்னை தழுவினார். කෙල්ල මාව බැලුවෙත් නැහැ. அதே போல அந்த பெண் என்னை பார்க்கவே இல்லை. මාව දැක්කෙත් නැහැ වගේ. என்னை கண்டும் என்னை காணாத අර போல ළමයි දෙන්න එක් කොල්ලෙක් ආව ඌත් එක්ක ඉංග්‍රීසි කතා කරන් ඉනවා. ඒක හිතුවද කොහොද මම දන්නේ නැහැ කියලා. அதே போல ஒரு மகனோடு கூட அவர் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தா நான் அறியாண்டு நினைத்தேன். එතන පුතා කියන මේ පාස්ටර් අඳුරන්නේ නැද්ද? මේ පාස්ටර් අපේ විවාහ කරපු දුන්න அந்த පාස්ටර්. வேளையிலே மகன் கூறுகிறார் எங்களுடைய திருமணத்தை நடத்தியது பாஸ்டர் அறிய மாட்டீர்களா? ඒක සිංහලෙන් කිව්වත් මට රිදෙන්නේ නැහැ. ඉංග්‍රීසියෙන් කිව්වා I don't know කියලා. ඒකයි මට රිදුනේ. සිංහලෙන් சொன்னாலும் සිංහලෙන් ඌව දන්නේ නැහැ කිව්වත් මම ඒ කිව්ව නිකන් අතාරිනවා. I don't know කියලා කිව්වා. அவர் ஆங்கிலத்தை I don't know என்று கூறினார். Oh Lord. මාප්තියට කරගන්න දෙයක් නැහැ. கணவருக்கு செய்வதற்கு පාස්ටර් ஒன்றும் වතුර அறியவில்லை. පොඩ්ඩක් දෙන්නකෝ බොණ්ඩලු. தண்ணி கொஞ்சம் தாருங்க குடிப்பதற்கு. මම බලාගෙන හිටියා. நான் பார்த்து கொண்டிருந்தேன். ගෙදර ගිහලා ගැව්වාද කියලා මම නම් දන්නේ නැහැ. வீட்டுக்கு சென்று அடித்தான தெரியாது. හලෝ මමයි හලෝ කරලා දුන්නේ. நான் தானே திருமணத்தை நடத்தி வைத்தேன். ඩුබයි ගියා. துபாய் கடந்து சென்றார். කෙල්ල අර දැන් මූණ වලට ගාලා සුදු වෙන්න ඕල්රෙඩි කෙල්ල සුදුයි. அது ஏதோ முகங்கள் பூசி கொஞ்சம் வெள்ளையா வந்திருக்கிறார். දැන් වඳුරාව ගෙනියලා සලූන් එකට දුන්නත් හරි ඌවත් ලස්සන කරන්න පුළුවන් ලෝකෙක අපි ඉන්නේ. இப்ப குரங்கை கொண்டு சென்ற சலூனுக்கு வைத்து கொண்டு சென்றால் அதே அழகுபடுத்தக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். දැන් ටික කාලෙකින් පස්සේ මේ චර්ච් එකට ආව මාව බලන්න. சில நாட்களின் பின்பதாக இந்த சபை கடந்து வந்தார் என்னை சந்திப்பதற்கு. පාස්ටර් වයිෆ් කියනවාට පුළුවන් නම් මේ වෙස්ලි එකට මගේ පුතාව දාලා දෙන්න කියලා. அந்த வேளையிலே மனைவி கூறுகிறாராம் பாஸ்டருக்கு சொல்லி முடியுமென்னா வெஸ்லிக்கு மகனை போட்டு தரும்படி. Oh Lord. සමහර දෙලාට රිදෙනවා. சில காரியங்கள் எங்களுக்கு நோவை கொடுக்கதா මම இருக்கிறது. මේ පාර ඩුබයි ගියා ඒගොල්ලෝ බලලා තමයි ආවේ. මම කවුරු වෙනස් වුණත් මට වෙනස් இந்த වෙන්න. முறை துபாய்க்கு சென்ற வேளை நான் அவர் சந்தித்து விட்டு வந்தேன். யார் மாறல நான் மாறவில்லை. දැන් පාස්ටර්ව හඳුන ගත්තද කොයිදෝ? இப்பொழுது போதரை அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார். සමහර වෙලාවට சில வேளைகளில் හිරගෙදර අවුරුදු දෙකක් හමතක වුණා. சிறைச்சாலையில் 2 வருடங்கள் மறந்து விட்டார். ඔබ අධ්‍යාපනය කරන්න උදව් කළා. உங்களுக்கு கல்வி கற்க உதவி செய்தவர். සමහර වෙලාවට එයාව හමතක වෙලා. சில வேளை அதை அவர் மறந்து விட்டார். ඔබ තමයි උදව් කළේ රට යන්න කියලා. රට ගිහලා ආවට පස්සේ අමතක වෙලා. வெளிநாடு செல்வதற்கு உதவி செய்தேன். வந்தது பின்பதாக அதை மறந்து මගේ விட்டார். මස්සිනා ඇවිල්ලා බදුල්ල පසර. என்னுடைய மச்சான் வந்து பதுல பசரை ඒ செய்தார். රට යනවනම් කවුරු හරි 15 දෙනෙක් විතර එනවා රට යන්න සුමානෙට ඉස්සෙල්ලා අපේ ගෙදරට. யாராவது வெளிநாடு செல்வதா இருந்தால் 15 பேர் ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என்று விட்டு ආල් මුට්ටේ ඉවර කරලා දානවා. ආල් මුට්ටේ. අරිසි මුට්ටේ එල්ලම කිරුවාங்க. அரிசி மூட்டை முடிச்சு விடுவார். ඊට පස්සේ හායි කියනවා බායි කියනවා උන් ඒගොල්ලෝ හැඳුම් ඕදන්නේ තෙත් ලක්ස් කැටෙන් තමයි හැඳුම් ඕදන්නේ. அவர் தங்கள் ஆடைகளை கழுவுவதில் லக்ஷ்மியில் விடாது. ඕකේ දැන් රට යනවා. வெளிநாடு செல்கிறார். අවුරුදු දෙකෙන් පස්සේ උන් අපේ ගෙදරට එන්න එතනින් බැල එතනින්ම යනවා. 2 வருடம் பின்பு எங்கள் வீட்டுக்கு வராம அங்கே இறங்க அப்படியே கடந்து சென்று விடுவார்கள். සමහර වෙලාවට சில வேளைகளில் ඔබට අමතක වෙන්න බැරි දේවල් තිබෙනවා. சில வேளை உங்களை மறந்து விட முடியாத ඔබට සිදු காரியங்கள் වුණා இருக்கலாம். වූ දේවල්. உங்கள் வாழ்க்கை நடைபெற்ற මිනිස්සු காரியங்கள், කරපු දේවල්. மக்கள் செய்த ඔබගේ காரியங்கள், පවුලේ කරපු உங்கள் දේවල්. குடும்பத்தார் செய்த காரியங்கள். නමුත් ஆனாலும் ඔබ මතක තියන් ඉන්නවා. நீங்கள் அதை நினைவில் வைத்துக் නමුත් கொண்டிருக்கிறீர்கள். ජෝසප් කියනවා யோசேப் கூறுகிறான் සියලුම දේවල් අමතක වෙන්න දෙවියන් වහන්සේ මට කරුණාව දුන්නා කියා. அவை எல்லாவற்றையும் மறக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார் என்று. ලොකු එක්කෙනාට the eldest one மூத்தவனுக்கு මනාසේ කියන නම තැබුවාලු. மனேசா என்ற பெயரை அவன் வைக்கிறான். මනාසේ කියන්නේ මොකද්ද දන්නවද? மனேசா என்ற பெயரின் அர்த்தம் என்ன?
අමතක කරන දෙවියන් වහන්සේ. மறக்கும்படி செய்கிற යා කියන தேவன். මට සිදු වුණ හැම එකක්ම දැන් අමතක වුණා. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். ඔබට කියන්න පුළුවන්ද? உங்களால் கூற முடியுமா? එකම එක විශ්වාසවන්ත තැනැත්තා ඉන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් ஒரே වහන්සේ. ஒரு விசுவாசிக்கத்தக்க ஒருவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. Hallelujah. யெஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே. ஹalleluya. யெஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் ஓ யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீரொருவத்தானே உண்மையுள்ளவர் நீரொருவத்தானே நம்பத்தக்கவர் நீரொருவத்தானே உண்மையுள்ளவர் நீரொருவத்தானே போய் சொல்லிட மனிதன் அல்ல மனம் மாறிட மனுபுத்திரர் அல்ல போய் சொல்லிட மனுஷன் அல்ல மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எல்சடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் யெகோவா தேவமே பெருக செய்பவர் எல்சடா எல்சடா யெகோவா செய்பவரே என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் சேர்ந்திடும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போ என்னை தாங்கிடுமோ கர நான் கண்டேனே என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் என் நான் கண்டேனே எல்லாமே கசித்தனா முடிந்ததே ரெகபு தொடங்கிய எல்லாமே கசித்தனா முடிந்ததே ரெகபு தொடங்கியதே எல்சடா தெய்வ அற்பமான என் ஆரம்பத்தை பூரணமாய் மாற்றுவே நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமா அறுக்க செய் ஓ அற்பமான என் நான் கண்ணீரோடு எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சிய செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பூசித்தே எல்லா குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சிய செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் பூசித்தே எல்சடா தேவமே எல்லாரும் கரங்களை தட்டு தேவனே என்னை பெருக செய்பவர் எல்சடா எல்சடா தெய்வமே தெய்வமே யெகோவா தேவனே என்னை பெருக
என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் சென்றிடும் மகிமையின் மேகமே என்னை தாங்கிடும் நான் கண்டேனே என் வாழ்க்கை செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேனே எல்லாமே சீத்தனா முடிந்ததே ரேகபோ தொடங்கியதே முடிந்ததே ரேகபோ தொடங்கினதே எசடா தெய்வ கரபபா சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா ஆமென் நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே நம்பத்தக்கவர் நீரொருவர்தானே உண்மையுள்ளவர் நீரொருவர்தானே போய் சொல்லிட மனிதனல்ல மாறிட செய்வதை தடுப்பவன் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை சடா வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே செய்பவர் ஓ கரங்களை தட்டு கரங்களை தட்டு ඔබට වෙච්ච දේවල් உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் පවුලේ உங்கள் குடும்பத்தார் நிமித்தம் ඔබගේ හිත මිත්‍රයෝ உங்கள் நண்பர்கள் நிமித்தம் ඔබගේ නෑයෝ உங்கள் உற்றார் உறவினர் நிமித்தம் ඔබට සිදුවෙච්ච අවුරුදු ගානක සිදුවෙච්ච සිදුවීම வருட கணக்காக உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் දෙවියන් වහන්සේ කියනවා கர்த்தர் கூறுகிறார் මම අමතක කරන්න මම ලෑස්ති நான் மறக்கும்படி செய்ய ඔබගේ கூடிய வல்லவர் පවුලේ කට්ටිය உங்கள் குடும்பத்தார்கள் කරපු දේවල් செய்த காரியங்கள் ඔබව රැවට්ටපු දේවල් உங்களை அவர் ஏமாற்றி இருக்கலாம் ජෝසප් කියනවා මගේ නට ලොකු දුකක්සේ ඒක තිබුණා அவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கவலையாக வருத்தமாய் காணப்பட்டது ඒක වේදනාවක් වගේ තිබුණා அது என் வாழ்க்கைக்கு ஒரு வேதனை கொடுத்தது hallelujah ශදාප්ලෙන් මාස් මුදැස්සන ඔබගේ හදවතට பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை உங்கள் இருதயங்களோடு අමතක වෙන්න அவைகளை மறக்கும்படி සමාව දෙන්න அவைகளை மன்னிக்கும்படி ජෝසප් තමාගේ 11 ඒ වලට දාපු තාත්තකින් පොඩි වයසේ අවුරුදු 17කින් වෙන් කළා වූ ඒකවලට සමාව දෙන්න පුළුවන් කියලා ඔබ පස්සේ බයිබලයේ කියවන්න 17 வயதிலே தான் தகப்பனாரிடத்தில் பிரித்து அதே போல அவனை குழிலே போட்டவர்களை மன்னிக்க கூடியதை நீங்கள் வேதத்தில் கண்டுகொள்ள முடியும் සමහරට අමාරුයි சில வேளை கடினமா இருக்கலாம் අපි සේවය කරනවා நாங்கள் ஊழியம் செய்கிறோம் සමහරට අමාරුයි சில வேளையிலே இவைகள் கடினமாய் මේ காணப்படலாம் දේශනාව මාසයකට ඉස්සෙල්ලා වගේ මට තදව වැදුනා මම දේශනා කරපු දේශනාවක් நான் பிரசங்கித்த இந்த பிரசங்கம் නැවත මම උප්පත්තියේ ඉඳන් කියවගෙන යනකොට මේක නැවත මට තදට වැදුනා நான் மேலும் நான் ஆதியாந்தர் வாசிக்கிற வேளையிலே இது எனக்கு ஒரு உந்துதலாய் මම இருந்தது හිතුවා මේ දේශනාවට මම යන්න ඕනේ නම් මම යම් කාරණාවක් කළ යුතුයි කියලා இந்த பிரசங்கத்துக்கு நான் போவதா இருந்தால் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் මගේම සහෝදරයෝ දෙන්නෙක් හිටියා எனக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள் මොකක්කෝ කතාවක් නිසා
පොඩි වෙඩින් එකක් නිසා මාත් එක්ක හමනාපේද මිස්අන්ඩර්ස්ටෑන්ඩින් දැන සිදු වුණා. ஒரு திருமணத்தை நிமித்தம் என்னோடு அவர்கள் கோபம் படைந்தார்கள் அல்லது ஒரு ஒரு அறியாமை நிமித்தம் காணப்பட்டது. පොඩ්ඩක් වෙන් වෙලා වගේ சற்று நான் பிரிந்தவனாய் இருந்தேன். මට මේක විශාල වදයක්. இது எனக்கு பெரிதான ஒரு வதை கூட சம்பவமா இருந்தது. මගේ මල්ලිලා දෙන්නෙක්. என்னுடைய 2 சகோதரர்கள். මම මේක කියවන්න මට ටිකක් හමාරු වුණා. இதை வாசிக்க எனக்கு சற்று கடினமாய் காணப்பட்டது. නමුත් මම තරහා වෙලා නොවේ හිටියේ. ஆனால் நான் அவரோட கோபப்பட்ட அல்ல இருந்தது. මේගොල්ල ගැන වැරදි කොයිත් කතා කරලත් නැහැ. நான் அவர்களை குறித்து பிழையாக எங்கே பேசியும் இல்லை. නමුත් මගේ හදවතට වැදුනා. ஆனால் என் இருதயத்துக்கு அது பட்டது. දෙන්නත් එක්ක කතා කළ යුතුයි இந்த කියලා. இருவரோடு நான் பேச வேண்டும். මම එක්කෙනෙක්ව හඬගාලා මේ සභාවේ තේවතුර එකක් දීලා සවුන්ද දවසක මම එක්කෙනෙක් එක කතා කළා. நான் ஒருவரை இந்த சபையிலே திங்கட்கிழமை அழைத்து அவர்கள் தேநீரையும் கொடுத்து அவரோடு நான் பேசினேன். දුක් වේදනාවෙන් සමහර දේවල් දෙදෙනාම බෙදා ගත්තා. துக்க வேதனை சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். මම ඊට පස්සේ අනිත් මල්ලිටත් කතා කළා. அதன் பின் மற்ற தம்பியோடு பேசினேன். මම අද කිව්වා රෑ 8 මාරට අද night 8 or 8:30 මම එනවා ඔයාවයි වයිෆයි බලන්න. இன்று 8:30 மணிக்கு நான் உங்களையும் மனைவியும் பார்ப்பதற்கு வருவேன். ඉතින් සමහර වෙලාවට අමතක වෙන්න බැරි දේවල් තිබෙනවා. சில வேளையிலே எங்களால் மறக்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். නමුත් මනාශ මේ ඔක්කොම අපේ ජීවිතයේ සිදුවෙච්ච දේවල් පසුගිය දේවල් අමතක කරක දෙවියන් වහන්සේ කරුණාව ඕනේ. எங்களுடைய வாழ்க்கையிலே பல வருடங்களாக நடைபெற்ற இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில மறந்துவிட வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய கிருபை அவசியம். දෙවෙනි එක இரண்டாவது 52 වෙනි වචනය 52 வசனம். 41 52 நான் තමුල්ල நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். සිංහලෙන් ආයි තමිත් මම පීඩා වුණා වූ දේශයේදී நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே මා සඵල කළසේ the fruitful life මාව දෙවියන් වහන්සේ සඵල කළා. கர்த்தர் அதே தேசத்திலே என்னை பழுக பண்ணினார். ඒ නිසා දෙවෙනි පුතාට එබ්‍රායිම් කියන නම තැබුවා. ஆகவே இளையவனுக்கு எப்ராயிம் என்ற பெயர் එබ්‍රායිම් කියන්නේ எப்ராயிம் என்றால் දෙවියන් වහන්සේ බෝ කරලා සඵල කරන්නා වූ තනන් වහන්සේ. හalleluya. எப்ராயிம் என்றால் அர்த்தம் என்னை பழுக பண்ணி என்னை செழிப்பை கொடுக்கிறார். පළවෙනි එක අමතක වෙන්න ඕනේ. முதலாவது மறக்க வேண்டும். පළවෙනි එක ඔබ සමාව දිය යුතුයි. முதலாவது நீங்கள் மன்னிக்க வேண்டும். දෙක දෙවියන් වහන්සේ කියනවා இரண்டாவது கர்த்தர் கூறுகிறார் මම දුක් වුණා වූ දේශය நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே මම පීඩා වුණා වූ දේශය நான் வருத்தப்பட்ட அதே தேசத்திலே මාව හිරගෙදර දැම්මා වූ දේශය என்னை சிறையில் அடைத்த அதே මාව தேசத்திலே වලකට දැම්මා වූ දේශය என்னை குழியிலே போட்ட அதே මාව தேசத்திலே මාකට් එකේ වික්කා වූ දේශය என்னை சந்தையில் விற்ற அதே මාව தேசத்திலே හිරගෙදරට දාපු දේශය තුල என்னை சிறையில வைத்த அதே தேசத்திலே දෙවියන් වහන්සේ මාව ඉස ඔසවා දෙවියන් වහන්සේ මාව ආශිර්වාද කරන්න පටන් ගත්තා කියලා ප්‍රකාශ என் කරනවා. தலையை உயர்த்தி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ඔබට එකක් කියන්නද? ஒன்றை உங்களுக்கு கூறுகிறேன். ඔබට එකක් කියන්නද? ஒன்றை உங்களுக்கு கூறுகிறேன். ඔබ කොතැනද ඔබ දුක්ුනේ? நீங்க எந்த இடத்தில் நீங்கள் வருத்தம் அடைந்தீர்கள்? ඔබ කොතැනද වේදනාව වුනේ? நீங்க எந்த இடத்திலே வருத்தப்பட்டீர்கள்? අවුරුදු 13 මේ ජෝසප් අවුරුදු 13ක්ම ඒ දේශය තුල දුකෙන් ගමන් කළා. யோசேப்பு அதே தேசத்திலே 13 வருடங்களாக வருத்தத்தோடு நடந்தான். අවුරුදු 13ක්ම ඒ දේශය තුල ප්‍රශ්නයක් තිබුණා. 13 வருடங்கள் அந்த தேசத்திலே அவனுக்கு ஒரு பிரச்சனை අවුරුදු இருந்தது. දෙකක් හිරගෙදර හිටියා. 2 வருடங்கள் சிறையில் இருந்தான். Hallelujah. 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 දෙවියන් වහන්සේ. Hallelujah. Yes, Amit. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசம் මම කියවන්න. පීඩා වුණා වූ ඔබගේ දේශය, ඔබගේ ගම, ඔබගේ පාසලය, ඔබගේ රැකිස්ථානය, ඔබගේ නිවස, ඔබගේ නෑයුම් අප්තියේ බයිබලයේ කියනවා දෙවියන් වහන්සේ ඔබව
බෝකරන සේක. හාලලූයා. நீங்க சிறுமைப்பட்ட இடம் ஏதோ பாடசாலை இருக்கலாம், வேலைத்தலம் இருக்கலாம், வீடா இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், எந்த இடத்தில் சிறுமைப்பட்டீர்கள் அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை பரலோகம் අවුරුදු பண்ணுவார். 13න් පස්සේ සබ්ජෙක්ට් එක දෙවියන් වහන්සේ වෙනස් කරන්න පටන් ගත්තා. 13 வருடங்களுக்கு பின்பு இந்த விடயம் மாற ஆரம்பிக்கிறது. ඒ ස්ථානෙම ඒ රටයා කියනවා நான் සිறுமைப்பட்டிருந்த தேசத்தில் මම දුක්ුණාවු වේදනාවුණාවු පීඩාවුණා ඒ නිවසේ ඒ දේශය ඒ ස්ථානය දෙවියන් වහන්සේ මාව උසස් කරන්න පටන් ගත්තා. ஹalleluya. யோசேப்பு கூறுகிறார், அதே தேசத்திலே எந்த இடத்தில் வருத்தப்பட்டானோ, எந்த இடத்தில் சிறுமை அடைந்தானோ, எந்த இடத்தில் விற்கப்பட்டானோ அதே இடத்திலே கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தெரிஞ்ச விதத்துல பாடுவோமா? மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே. என எப்ராயிம் දෙවියන් වහන්සේ කියනවා எப்ராயிம் මම කොහොමද ඔබව මහතරින්නේ? ஆண்டவர் எப்ராயிமே நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராயிம் මම කොහොමද ඔබව අමතක කරන්නේ? எப்ராயிம் உன்னை எப்படி மறந்து விடுவேன்? දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා ඕසියා නැත්නම් ආමෝස් எப்ராயிம் මම ඔබව අමතක වෙන්නේ නැහැ කියා. ஓசியா புத்தகத்திலே கூறப்படுகிறது, எப்ராயிம் நான் உன்னை மறக்க மாட்டேன். ඔබව දෙවියන් වහන්සේ අමතක වෙන්නේ නැහැ. கர்த்தருக்கு நீங்க மறந்து விட කොයිතරම් மாட்டீர்கள். පීඩාවෙන් ගියා, நீங்கள் எவ்வளவு வருத்தத்துடன் ඔබ சென்றாலும், කොයිතරම් වේදනාවෙන් ගියා, எவ்வளவு வேதனையோடு මම ඔබට சென்றாலும், කියන්න ஹalleluya. எஸ் மாவ බලන්න. எஸ் மாவ எல்லாரும் என்னை பாருங்க. நடக்கிற சின்ன பிள்ளை பாட்டுல நடக்கும், அவன் சின்னவன் அவன் நடப்பான். எல்லாரும் என்னை பாருங்க. ஹalleluya. දෙවියන් වහන්සේ කියනවා මම කොහොමද ඔබව අතාරින්නේ? நான் உன்னை எப்படி மறந்து விடுவேன்? මම කොහොමද ඔබව අතාරින්නේ? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, எப்ராயிமே
உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராஹிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராஹிமே கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே செல்ல பிள்ளையா உங்கள் மடியில் இருக்கின்றே எதுவும் என்ன பிரித்திட முடியாதே செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றே எதுவும் என்ன பிரித்து முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது செல்ல பிள்ளையா செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றே எதுவும் என்னை பிரித்திட முடியாது செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன் எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராஹிமே விடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே ओके जोसेफ के जीवित देवनी कथांदरय யோசேப்பின் வாழ்க்கையின் இரண்டாவது பகுதி කොතනද ලැජ්ජ වුණේ அவன் எங்கே வெட்கமடைந்தானோ කොයිද හිරගෙදරට ගියේ எங்கே சிறைச்சாலைக்கு சென்றானோ කොයිද යව වික්කේ எந்த இடத்திலே කොයිද விற்கப்பட்டானோ යාට හැංගිල්ල දික්කලේ எந்த இடத்திலே அவனுக்கு කොයිද குற்றம் சுமத்தப்பட்டானோ ජෝසප් අමතක වුණේ எந்த இடத்திலே அவன் மறக்கப்பட்டானோ හalleluya ඒ තැන තමයි ජෝසප් දෙවියන් වහන්සේ උසස් කරන්න அதே இடத்திலே தாமே கர்த்தர் யோசேப்பை உயர்த்த ඔබ ஆரம்பித்தார் ලැජ්ජ වුණා වූ ස්ථානය நீங்கள் வெட்கமடைந்த இடம் මිනිස්සු ඔබව අමතක වුණා වූ ස්ථානය ஜனங்கள் உங்களை மறந்திடம் ඔබට අපහාස කරපු ස්ථානය உங்களை அவமானப்படுத்திட ඔබව නින්දාව කළා වූ ස්ථානය உங்களை நிந்தித்த දෙවියන් වහන්සේ එතන ඔබව ආශිර්වාද කරමින් ඔබව ෆෘට්ෆුල් බලවන්ත උසස් කරන්න දෙවියන් වහන්සේ ලැස්ති அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனிவுள்ள வாழ்க்கை கொடுத்து பழுக பண்ணுவார் සෙබනියා 3:19 කියනවා செப்பனியா 3:19 கூறுகிறது කොතනද ඔබ ලැජ්ජා වුණේ எந்த இடத்திலே நீங்கள் வெட்கம் කොතනද ඔබ ප්‍රතික්ෂේප වුණේ எந்த இடத்திலே நீங்க කොතනද மறுக்கப்பட்டீர்களோ මිනිස්සු ඔබව වේදනා කළේ எந்த இடத்திலே ஜனங்கள் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ ஹalleluya பைபிளை කියන ඒ ස්ථානය அந்த வார்த்தை வாசிங்க செப்பனியா 3:19 ඔබව දෙවියන් වහන්සේ කීර්තිය පුகழ்ச்சியும் ඔබ උසස් කරන්නේ එතන තමයි කියා වචනේ කතා කරනවා அந்த இடத்திலே தாமே கர்த்தர் உங்களை உயர்த்தரன்னு வேதம் கூறுகிறது செப்பனியா 3:19 Hallelujah, singale, hallelujah. Thank you. ලැජ්ජා වුණා වූ සියලුම දේශවල ප්‍රශංසාවත් hallelujah, hallelujah. සභාව සෙනගනේ தேவ ஜனங்களே சபை ஜனங்களே ඔබ කොතනද නින්දාවට පත් වුනේ நீங்க எந்த இடத்திலே வெட்கம் அனுபவித்தீர்கள் කොයි දේශයේද ඔබව ඇඟිල්ලෙන් ඔබව හැන්නේ எந்த தேசத்திலே உங்களை அவர்கள் சுட்டி කොයි காட்டினார்களோ දේශය තුලද
ඔබව හපාස කළේ. எந்த தேசத்திலே உங்களை அவமானப்படுத்தினார்களோ Hallelujah. එතන තමයි දෙවියන් වහන්සේ ඔබව සඵල කරන්නේ. அதே தேசத்திலே தாமே கர்த்தர் உங்களை பழுக பண்ணுவார். Hallelujah. Hallelujah. ජෝසප් කියනවා මට ඔක්කොම ලැබුණා. யோசேப்பு கூறினார் அவனுக்கு எல்லாம் கிடைத்தது. යා ඉරගෙදරින් ඉඳන් එනවා. அவன் சிறையிலிருந்து வெளியே வருகிறான். බයිබලේ කියනවා යාට hallelujah රජ මුද්දක් ලැබෙනවා. அவனுக்கு ஒரு ராஜாவினுடைய முத்திரை கிடைக்கிறது. power and authority ආධිපත්‍ය සහ බලය. அவனுக்கு அதிகாரம் ஆளுகையும் கிடைக்கிறது. රතේ නග්ගනවා. அவன் இரண்டாவது ரதத்தில் ஏற்றுகிறார்கள். රජ වස්ත්‍රයක් දෙනවා. ராஜ வஸ்திரம் கிடைக்கிறது. ජෝසප් අතයිස්සුවත් තමයි නීතිය. ජෝසප් වෙනසු hallelujah දෙවෙනි රජතුමෙක් විදියට ඔබ 41 වෙනි පරිච්ඡේදය බලන්න. දෙවෙනි රජතුමෙක් විදියට සැලුට් කාටද? හිරගෙදර ඉඳලා අමතක වෙලා බොරු ප්‍රශ්න ඇති කරලා වලේ දාලා වික්කව මිනිසයා රජෙක් වුණා අවුරුදු 13න් පස්සේ. 13 வருடங்கள் பின்பதாக யோசேப்பின் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து அவனை சிறையில் வைத்தார்கள், அவனை குழியிலே வைத்திருந்தார்கள், தகப்பனார் வெறுக்கத்த தகப்பனார் வீட்டார்கள் வெறுத்தார், இவை எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். Hallelujah. Hallelujah. ඉබ්‍රාහීම් එකක් අමතක වුණාත් තමයි දෙවියන් වහන්සේ ඔබට වැඩ කරන්න පුළුවන්. ඒකයි මට කියන්න ඕන වෙලා. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயம் காரணம் என்னவென்ன ஒன்றை நீங்க மறந்தால் தாமே அடுத்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். සමහර වෙලාවට ඔබ සමාව දිය යුතුයි. சில வேளையிலே நீங்கள் மன்னிக்க வேண்டும். සමහර වෙලාවට සමහර ඔබට ඔබව රිදවපු දේවල් අමතක විය යුතුයි. சில வேளையிலே உங்களை நோவுபடுத்த அல்ல காயப்படுத்த காரியங்கள் மன்னிக்க ඔබට வேண்டும். කිව්වා බොරුව නිසා ඔබ ඒක අමතක වෙන්න. நீங்கள் கூறிய அந்த பொய் நிமித்தம் அதை மறந்து விடுங்கள். සමහර දේවල් ඔබට අමතක වුණේ නැත්තම් ඔබව බෝ කරන්නත් ඔබ ආශිර්වාද වෙන්නත් පොඩි ප්‍රශ්නයක් තිබෙනවා. சில காரியங்கள் நீங்க மறக்கவில்லை என்றால் உங்களை பெருக பண்ணுவதற்கு ஒரு குறைபாடு உண்டு. ඒ නිසා මාගේ දරුවනේ ஆகவே என்னுடைய அன்பான பிள்ளைகளே, ජෝසප් වචන දෙකෙන් කියනවා අවුරුදු 13 සිදුවෙච්ච කතන්දරය. யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே 13 வருடங்கள் நேரிட்ட காரியம் 2 வசனங்களில் அவன் கூறி முடித்தான். ගීතාවලිය 3:3 කියනවා දෙවියන් වහන්සේ හිස ඔසවන්නව තනන් වහන්සේ. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது, அவர் எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர். ඔබ ඔක්කොම පාත් කළා. ඔබව නිඳා කළා. உங்களை அவமானப்படுத்தினார்கள், உங்கள் தலைகளை கீழ்ப்படுத்தினார்கள், ඔබව අපහාස කළා. உங்களை அவமானப்படுத்தினார்கள். Hallelujah. Thank you. දෙවියන් වහන්සේ හිස ඔසවයි. கர்த்தர் எங்கள் தலைகளை உயர்த்துவார். ඔබ ඉන්නව ජීවත් වෙන පළාතෙම දෙවියන් වහන්සේ ඔබව උසස් කරයි. நீங்கள் வாழ்கிற ஜீவிக்கிற பிரதேசத்தில் தாமே உங்களை உயர்த்துவார். Hallelujah. Hallelujah. නින්දාව, நிந்தனைகள், ලැජ්ජාව, அவமானங்கள், வெட்கங்கள், ඔබ ඒකට මෝන දීලා තිබෙනවද? இவைகளை முகம் கொடுத்திருக்கிறீர்களா? එතනම ඉන්න. அங்கே இருங்கள். ප්ලේස් මාරු කරන්න එපා. இடத்தை மாற்ற வேண்டாம். එතනමයි දෙවියන් වහන්සේ ඔබව හිස ඔසවන්නා වූ තනන් වහන්සේ. அந்த இடத்திலே உங்கள் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் கர்த்தர். Hallelujah. Hallelujah. அப்படி எல்லாரும் சிலுமோத்தක අපි නැකිටසිටමු. கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். මාගේ දේව දරුවනේ. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, හිස ඔසවන්නා වූ තනන් වහන්සේ. எங்கள் தலைகளை உயர்த்துகிறவர், හිස ඔසවන්නා වූ තනන් වහන්සේ. எங்கள் தலைகளை உயர்த்துகிற கர்த்தர். ජෝසප්ට කරපු දේ யோசேப்புக்கு செய்த காரியங்கள் ඔබට දෙවියන් වහන්සේ කරන්න ලෑස්තියි. உங்களுக்கு செய்ய கர்த்தர் ஆயத்தம். ජෝසප්ට කරපු දේ யோசேப்புக்கு செய்த காரியம் දෙවියන් වහන්සේ ඔබට කරන්න ලෑස්තියි. உங்களுக்கு செய்ய கர்த்தர் ஆயத்தம். සමහර දේවල් මට මේ වචනේ පාස්ටර් හරි හමාරුයි. போதகரே, இந்த வசனம் மிக கடினம். මේ වචනය හරි රිදන මට මේ වගේ වචනයක් කිව්වා. எனக்கு இப்பேற்பட்ட வசனத்தை வார்த்தை கூறினார்கள். මම සේවය කරපු කාලේ நான் ஊழியம் செய்த நாட்களில் විවාහ වෙච්ච දුවෙක් ආවා. திருமணம் முடித்த ஒரு மகள் வந்தார். එයා මට බලලා කිව්වා அவர் என்னை பார்த்து கூறினார், මගේ අම්මත් එක්ක මම අවුරුදු 7ක් 8ක් මගේම අම්මත් එක්ක මම කතා කරන්නේ என் தாயோடு கூட 7 அல்லது 8 வருடங்கள் நான் பேசுவதில்லை. මං ඇව්ව හැයි කියලා. நான் கேட்டேன் ஏன் என்று. පාස්ටර් මම එක්කෙනෙක්ට කැමති වුණා. பாஸ்டர் ஒருவரை நான் விருப்பப்பட்டேன். මම යාව විවාහ කරගත්තා. நான் அவரை திருமணம் முடித்துக் கொண்டேன். අපේ අම්මලා ගෙදරට ගියා. தாயின் வீட்டுக்கு கடன் මට சென்றேன். දෙමළේ මේමයි කිව්වේ. அவர் தமிழ் இப்படி தான் கூறினார். நீ உருப்பட மாட்ட. මොකද්ද උරුපඩ மாட்ட? සාර්ථක වෙන්නේ නැහැ. நீ உருப்பட மாட்டாய். අම්මා කිව්වලු විවාහ වෙලා යනකොට நீ උරුපඩ மாட்ட එච්චරයි. திருமணம் முடித்து செல்கிற வேளையிலே தாயார் பார்த்து கூறினார், நீ உருப்பட மாட்டாய். මං ඇහුවා ඒ වචනේට ඇයි ඔබ මෙතරම් අවුරුදු 7ක් 8ක් කතා නොකර සිටින්නේ? நான் கேட்டு இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி 7-8 வருடங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்? විවාහ වෙලා මාස 6යි ගියේ. திருமணம் முடித்து 6 மாதங்கள் சென்றது. මෝටර් බයික් ඇක්සිඩන්ට් එකකින් මගේ ස්වාමි පුරුෂයා මිය ගියා. மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் விபத்திலே என்னுடைய கணவரார் மரித்து விட்டார். එයාගේ මනසේ දිව්වා
அவருடைய சிந்தில் அது ஓடியது. මගේ අම්මා මේම වචනයක් කිව්වනේ. என்னுடைய தாயார் இப்படிப்பட்ட வார்த்தை கூறினார். මට තේරෙන්න අම්මා කිව්ව නිසාද නැත්නම් වංගුවක් කරගෙන ඇක්සිඩන්ට් වුණා. ඒක වෙන කතාවක්. එයාට හැමතිස්සම දුවන්නේ මගේ අම්මා කිව්ව නිසා. එයා කිව්වනා උරුපඩාමේ இருக்கிறேன் பாஸ்டர். விபத்து நடந்தது ஒரு சம்பவம். ஆனாலும் இந்த சகோதரனுடைய உள்ளத்திலே சிந்தில் ஓடிக்கொண்டிருப்ப அந்த தாயார் சொன்ன வார்த்தை நிமித்தத்தை இது நிகழ்ந்தது என்று. මං කිව්වා මේක අමතක වෙන්න. அது மறந்து விடுவது. මට හමාරුවේ. அது மறந்து விட என்ன கடினம். பாஸ்டர் හමාරුවේ. அது மிக கடினம் பாஸ்டர். නමුත් යාවම දෙවියන් වහන්සේ තුලට මක පෙන්නුවා. நான் அவரை கர்த்தருக்குள் வழி நடத்தினேன். කාලයක් ගත්තා. ஒரு காலம் ஒரு நேரம் சென்றது. දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. මවත් එක්ක තමයි ඒ දුව දැන් ජීවත් වෙන්නේ. இப்பொழுது தாயாரோடு கூட தாமே அந்த மகள் ஜீவிக்கிறார். මක් නිසාද? காரணம் අමතක වෙන්න බෑ. මාත්‍යාගේ ඇක්සිඩන්ට් එක යනකොට අම්මා කියපු කතාව තමයි මතක් වෙන්නේ. அந்த கணவனுடைய விபத்தை நினைவுக்கு வருகிற வேளையிலே தாய் கூறிய சம்பவம் நினைவுக்கு வருகிறது. මාගේ දේව දරුවනේ. என்னோட தேவ ஜனங்களே, දෙවියන් වහන්සේ ඔබට සේවය කරන්න ලෑස්ති. கர்த்தர் உங்களுக்கு கூலி செய்ய ஆயத்தம். හලෙලූයා. ඔබ කියන ස්වාමීනි මට ට්‍රබල්ස් තියෙනවා. මට වේදනාවල් තියෙනවා. සමහර දේවල් මට අමතක වෙන්න බෑ. නමුත් දෙවියන් වහන්සේම ජෝසප්ගේ සිදුවෙච්ච දේවල් අමතක කරලා දැම්මා. எங்களோட வாழ்க்கையில் சில வேளை இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். எங்களை மறந்துவிட முடியாது. எங்களை குற்றப்படுத்த பல காரியங்களை மறந்துவிட கூடாமல் இருக்கலாம். ஆனா யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவரை மறக்க பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையில மறக்க பண்ண ஆயத்தமா இருக்கிறார். කරංගලේ උයර්තේ ඔබ මා සමග සිටින නිසා අද මා ජීවත් වන්නේ යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා රවරලා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා අප සමග සිටින දෙවිඳා යෙහෝවා ஷம்மா අප සමග සිටින දෙවිඳා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා ජේසුනි ඔබේ ප්‍රේම මට සෑය හංසමට වඩා. இயேசுவே Thank you, Lord. Thank you, Holy Spirit. සමට වඩා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා යෙහෝවා ශම්මා තනිවීම අනුවෙලේ ඔබයි මා තනි නොකළේ දරලරබරා. ஆண்டவரே நம்ம மகளை ஒப்பு கொடுக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you. ஆண்டவரே ஆறுதலாய் நிற்பீராக. நீர் ஆறுதலாய் நிற்பீராக. இயேசுவே நீ ஆறுதலாய் நிற்பீராக. இந்த மகளுக்கு நீர் ஆறுதலாய் நிற்பீராக. இந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் நிற்பீராக. எல்லா கட்டுகள் அறுபடுவதாக. மன வருத்தங்கள் எல்லாம் மறக்க செய்வீராக. மன வருத்தங்கள் எல்லாம் மறக்க செய்வீராக. எல்லாத்தையும் மறக்க செய்யும் ஆண்டவரே. எல்லாத்தையும் மறக்க செய்து
பலுக பெருக செய்வீராக, பலுக பெருக செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். ஜீவத்வனே யெகோவா ஷம்மா, யெகோவா